பிடிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் யாரும் தூங்கவே கூடாது. ஸ்திரீகளாக இருக்கட்டும் புருஷாலாக இருக்கட்டும் தூங்கக்கூடாது. அர்த்தராத்திரி கிரகணம் ஏற்படுறதுங்கிறதுனால நன்னா தூக்கம் வரும். தூக்கத்தை கட்டுப்படுத்திக்கணும், தூங்கக்கூடாது. கிரகணம் பிடிச்ச உடனே கட்டாயம் ஸ்நானம் பண்ணணும். எல்லாரும் கிரகணம் பிடிச்ச உடனே ஸ்நானம் பண்ணணும், சங்கல்பம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணணும். ஸ்திரீகளும் ஸ்நானம் பண்ணணும், புருஷாலும் ஸ்நானம் பண்ணணும். மாதவிடாயாக இருக்கக்கூடியதான மாதவிடாய் நாட்களில், அதாவது ஸ்திரீகளுக்கு மாதம் 3 நாட்கள் சில உபாதைகள் ஏற்படும். அந்த நிலையில் இருக்கிற ஸ்திரீகளும் கட்டாயம் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லிடுத்து. கிரகண புண்ணியகால ஸ்நானம் அவசியம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணிவிட்டு சுத்தாலாக இருந்துட்டு ஜபங்கள் பண்ணணும், நிறைய தானம் பண்ணணும். கிரகண காலத்தில் பண்ணக்கூடிய தானத்துக்கு அபரிமிதமான பலன். 1 ரூபா தானம் பண்ணால் கோடி ரூபாய் தானம் பண்ண பலன் கிடைக்கிறது. கட்டாயம் எல்லாரும் தானம் பண்ணணும். பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும். அப்பா இல்லாதவா கிரகண புண்ணிய கால தர்ப்பணம்